சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் ஃபார் ஹையாட்டஸ் ஹெர்னியா அப்படின்னா யாருக்கு சர்ஜரி தேவைப்படும்? மூன்றே விஷயம் தான். ஒன்று, காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சு, இன்னி வந்து சர்ஜரி இல்லாமல் நம்ம தாட்ட முடியாதுங்கிற பேஷண்ட்ஸ். இரண்டாவது, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் என்னதான் மெடிசன் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணி என்னால் முடியல, எனக்கு சர்ஜரி பண்ணி விட்டுருங்க அப்படின்னு வந்து இருக்கிற ஒரு சூழ்நிலை. மூன்றாவது, மெடிசின்ஸ் வந்து டோட்டலாகவே ஃபெயிலியரான ஒரு சூழ்நிலை. இந்த மூன்று இருந்ததுன்னா கண்டிப்பாக சர்ஜரி பண்ணிக்கணும். சர்ஜிக்கல் கான்செப்ட் ஆஃப் சர்ஜரி என்ன அப்படின்னா மூன்றே விஷயம் தான். அதுலேயும் ஒன்று, நம்மளுடைய மேலே எதுக்கழிச்சு போன ஸ்டமக்கை வந்து கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணி மறுபடியும் வயிற்று பகுதிக்கே கொண்டு வர்றது. இரண்டாவது, அந்த ஹோல் டிஃபெக்டான அந்த ஹோலை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வர்றது. மூன்றாவது, அந்த வால்வை வந்து மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணுறது. ஸ்டமக்குக்கும் உணவு குழாய்க்கும் நடுவில் இருக்கிற வால்வை வந்து ஒரு ரேப் மூலியமாக ரீக்ரியேட் பண்ணுறது. ஸோ இந்த மூன்று கான்செப்ட்டுமே செய்யக்கூடிய சர்ஜரி தான் ஃபண்டோப்ளைகேஷன். இது வந்து லேப்ரோஸ்கோபி முறையில் பண்ணுற ஒரு சர்ஜரி. ஆல்மோஸ்ட் டே கேர் சர்ஜரி ஆர் 1 day சர்ஜரி, ஒரு 1 hour சர்ஜரி தான். இதில் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுடைய ஹையாட்டஸ் ஹெர்னியாவோட ப்ராப்ளம் வந்து நிரந்தரமாக இதில் வந்து க்யூர் ஆகும். ஒரு நல்ல ஒரு பெனிஃபிஷியலான ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனாக தான் இருக்கும்.